உத்தரப்பிரதேச மாநிலம் சாஹிபாபாத் டெல்லி அசோக் நகர் இடையே நமோ பாரத் ரயில் சேவையை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. ரயிலில் பயணம் செய்து பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி. எழுத்து புதிரை விடுவிப்பவர்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு. கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். சிந்துவெளியில் கிடைத்த காளைகள் திராவிடத்தின் சின்னம் என சிந்துவெளி பண்பாட்டு கருத்தரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல் அரசு ஒரு கட்சியின் அரசு அல்ல, இனத்தின் அரசு என்றும் முழக்கம். அரசுன்னு குறிப்பிட்டேன். அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையாற்ற வரும் ஆளுநர் RN ரவியை வரவேற்க சிறப்பு ஏற்பாடு. திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்திற்கு தீனி போட தொடங்கி இருக்கிறார் கே பாலகிருஷ்ணன் என்று முரசொலியில் கட்டுரை. தமிழ்நாட்டில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தப்படவில்லையா, நடக்கவே இல்லையா என்றும் கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MP சு வெங்கடேசன் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரத்தில் நடைபெறும் மாநில மாநாட்டில் பங்கேற்க சென்றபோது திடீர் நெஞ்சுவலி என தகவல். திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் விழுந்த செல்போன் உரிய நபரிடம் இன்று ஒப்படைக்கப்படும். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. ஞானசேகரன் மற்றும் அவரது 2 மனைவிகளின் வங்கி பரிவர்த்தனைகளும் ஆய்வு. கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சந்திக்க செல்ல வேண்டாம். நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு போலீசார் நோட்டீஸ். சென்னை அடுத்த ஆவடியில் திருமணமான ஓராண்டில் இளம்பெண் மர்ம மரணம். வாலி படத்தை போன்று இரட்டையரான தன் கணவரின் சகோதரர் தவறாக நடக்க முயன்றதாக கூறிய சிறிது நேரத்தில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. விருதுநகர் அருகே வெடிவிபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் பட்டாசு ஆலை உரிமையாளர் கைது. ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உரிமையாளர் சசிபாலன் கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு பற்றி அவதூறாக பேசிய வழக்கு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1 மாதம் சேவையாற்ற ABVP அமைப்பைச் சேர்ந்த 2 ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு. டங்ஸ்டன் திட்ட அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய கோரி மதுரை தும்பைப்பட்டியில் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் எதிர்ப்பு. நாகையில் தாவேக மாவட்ட செயலாளர் சுகுமாரன் மற்றும் புதிதாக இணைந்த சேகர் இடையே கருத்து மோதல். 2 பிரிவுகளாக செயல்படும் நிர்வாகிகளால் தொண்டர்கள் குழப்பம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ATM இயந்திரத்தை உடைத்து 7 லட்சம் ரூபாய் கொள்ளை.
சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி விசாரணை, தப்பியோடிய கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கரடி தாக்கியதில் முன்னாள் ராணுவ வீரர் பலியான சோகம். இருசக்கர வாகனத்தில் சென்றவரை கீழே தள்ளி உயிர் போகும் வரை தாக்கிக் கொன்றதாக தகவல். சிட்னி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை சாய்த்தது ஆஸ்திரேலியா. பார்டர் கவாஸ்கர் தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பை இழந்தது இந்தியா. 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலியா.